இந்த அக்டோபர் 2025 வரைக்கும் 1,84,000 கோடி அன்கிளைம் டெபாசிட் உரிமை கோராத பணமா இருக்குன்னு மத்திய நிதித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல பேங்க்ல மட்டும் சேவிங் டெபாசிட், பிக்சட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்னு 67,000 கோடி அமௌண்ட் அன்கிளைம் டெபாசிட்டா இருக்குது. இதுல கவர்மெண்ட் செக்டார் பேங்க் மட்டும் 58,300 கோடி, பிரைவேட் செக்டார் பேங்க் 8,600 கோடி. இதுல இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட், மியூச்சுவல் ஃபண்டு எல்லாத்தையும் சேர்த்தா 1,84,000 கோடி அன்கிளைம் டெபாசிட்டா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உரிமை கோராத பணம்னு எப்படி டிக்ளேர் பண்றாங்க? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் 10 வருஷத்துக்கு எந்த டிரான்சாக்சனுமே பண்ணாம அப்படியே விட்டுருந்தா அந்த அமௌண்ட்டை உரிமை கோராத பணம்னு டிசைட் பண்றாங்க. இந்த உரிமை கோராத பணத்தை RBI DEAF டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இந்த அமௌண்ட்டை DEAFக்கு மூவ் பண்ணாலும் அக்கௌண்ட் ஹோல்டர் எப்போ வேணுமாலும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் உயிரோட இல்லைன்னா அவங்களோட வாரிசுதாரர் அந்த அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இந்த அமௌண்ட்டை ஆன்லைன்லேயே கிளைம் பண்ணிக்கலாம். இந்த கிளைம் ஆப்ஷனை பெரும்பாலும் அவங்க பேங்க் வெப்சைட்லேயே அன்கிளைம் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. அதுல உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர் கொடுத்தாக்க நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த பேங்க் வெப்சைட்ல இந்த கிளைம் ஆப்ஷன் இல்லைனாக்க UDGAM அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை பார்க்கறதோட மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்.